ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பிரித்து நம்ம டப்பாவில் கொட்டி வச்சு கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறமே நம்ம எக்ஸ்பைரி டேட் சுத்தமாக மறந்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போல்லாம் நீங்கள் புதுசாக திங்ஸை டப்பாவில் கொட்டி வைக்கிறீங்களோ அப்போது அந்த பேக்கெட்லேருந்து எக்ஸ்பைரி டேட்டை கட் பண்ணி நீங்கள் அந்த பாக்ஸில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட் பண்ணின எக்ஸ்பைரி டேட்டை ஒரு செலோ டேப் வச்சு பாக்ஸோட மூடியில் ஒட்டி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் எப்போல்லாம் பாக்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா மல்லிகை சாமானோட பேக்கெட்டை பிரிக்கும் போதும் நீங்கள் அதோட எக்ஸ்பைரி டேட்டை கட் பண்ணி பாக்ஸோட மூடியில் ஒட்டி வச்சுடுங்க. உங்கள் டப்பாவில் இருக்க திங்ஸ் காலியானதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக திரும்ப கொட்டி வைக்கும்போது பழைய எக்ஸ்பைரி டேட்டை கிழிச்சிட்டு நீங்கள் புதுசாக திரும்பவும் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் மேக்ஸிமம் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிரும். அண்ட் அதோட ஷைனிங்கும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெயில் கலர் நெயில் பாலிஷை அந்த ஸ்டோன்ஸ் மேலெல்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிவிடுங்க. அது நெயில் கலருன்றதுனால வெளியிலையும் தெரியாது, ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட ஸ்டோன்ஸ் கீழே விழுகாது. உங்களோட கிளிப்ஸோட லைஃப் ரொம்ப நாளைக்கு அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் ஸ்டோன் கிளிப்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டோன் ஐட்டம்ஸ், பேங்கிள்ஸ், ஸ்டட்ஸ், செயின், நெக்லஸ்னு எல்லாத்துக்கும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். உங்களோட ஸ்டோன் ஐட்டம்ஸை எப்போவும் புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் எப்போயாவது எண்ணெய் கரை பட்டுருச்சுன்னா அதை துவைச்சி ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். எந்த கஷ்டமும் படாமல் ரொம்பவே சிம்பிளாக இந்த எண்ணெய் கரையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு தேவை டால்கம் பவுடர் தான். டால்கம் பவுடரை எண்ணெய் கரை பட்ட இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு ரெண்டு சைடும் இதே மாதிரி பண்ணுங்கள். பவுடரை நல்லா ரெண்டு சைடும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்த ஆயில் எல்லாத்தையும் பவுடர் நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நல்லா கசக்கி விட்டுட்டு அப்புறம் எப்பவும் போல் நார்மலாக ஒரு வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ட்ரெஸ்ஸில் எண்ணெய் கரை பட்டதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே க்ளீனாக ஆகிடும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸில் எண்ணெய் கரை பட்டதுக்கான இம்ப்ரெஷனே தெரியல. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஊறுகாய் அதெல்லாம் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி பாட்டிலில் தான் தருவாங்க. அந்த பொருள்லாம் தீந்து போனதுக்கப்புறமா இதில் நம்ம திங்ஸ் கொட்டி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். பட் அதில் இருக்க ஸ்டிக்கர் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் அந்த ஸ்டிக்கரை நம்மளால் கையில் ரிமூவ் பண்ண முடியாது. ரொம்பவே சிம்பிளாக எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணம் ஃபுல்லாக ஹாட் வாட்டரை ரொப்பிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் இந்த 2 பாட்டிலும் நல்லா இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த டாங் வச்சு நான் அந்த ஸ்டிக்கரை லைட்டாக தான் ரப் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு. நம்ம ஹாட் வாட்டர் கூட டிஷ்வாஷ் லிக்விடும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கினஸும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கர் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 பாட்டிலையும் நார்மலாக ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பாட்டில் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இனிமேல் இதில் நம்ம திங்ஸ் கொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி கலர் வந்து டல்லாக போயிடும். அந்த மாதிரி டல்லாக போன பர்ஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லின் வந்து அந்த பர்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து பர்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். இந்த டிப்ஸ் பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட்ஸ், அதுக்கப்புறமா ஷூஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஷைனிங்காகவே மாறிடும் உங்களோட திங்ஸ் எல்லாம். வேஸ்லின் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பர்ஸையும் பாருங்கள், நல்லாவே ஷைனிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி. நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி சம்படம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது ஓப்பனே பண்ண முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த மூடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மூடி வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கலட்டினீங்கன்னா ஈஸியாகவே மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி முடுக்கி போடுறதுக்காக கேட்சர் வச்சுருப்போம். இந்த கேட்சர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து கலண்டு வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கேட்சர் புதுசு வாங்கின உடனே அந்த 2 எண்டுலையும் இந்த மாதிரி நெயில் பாலிஷை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நான் வந்து இன்றைக்கி நெயில் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட கேட்சரோட கலருக்கே நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் கலருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஸ் தெரியாது. பர்டிகுலராக சின்ன சைஸ் கேட்சரில் தான் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கேட்சர்லேயுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கிற 2 எண்ட்லேயும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம அளவு தண்ணி ஊற்றி ரைஸ் குக் பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி அடியில் லைட்டாக அடி பிடிச்சிரும். ஸோ நம்மளோட சோறு வந்து ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். சாதத்துலேருந்து அந்த ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட் பீஸை சாதம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு ஒரு 15 minutes அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வச்சுருக்க ப்ரெட் பீஸ் வந்து சாதத்தோட பர்ன் ஸ்மெல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம 15 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரெட் பீஸ் எடுத்து தூக்கி போட்டுடலாம். சாதத்தில் இருந்த அந்த தீஞ்ச ஸ்மெல் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம். பால் காய்ச்சினதுக்கப்புறம் நம்மளோட பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கழுவுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுனா கூட பாத்திரத்தில் கீறல் விழுந்துடும். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி காலியான மாத்திரை கவர் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது அந்த பால் ஆடையெல்லாம் அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் நல்லாவே வந்துடும். ஒருவேளை உங்கள் பாத்திரம் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டேப்லெட் கவரை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ இந்த கிண்ணத்தை ஒரு வாட்டி நான் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு ஸ்பாஞ்சில் தான் வாஷ் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் டீ போட்ட பாத்திரம் அப்புறம் பாயசம்லாம் செஞ்ச பாத்திரத்தையும் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம், கஷ்டமே பட வேண்டாம். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பால் பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கும். இதோட கேபிள் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன தான் சுற்றி வச்சாலும் அது வந்து கலண்டுட்டு வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட வயரை இந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்களே ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த வயர் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் கபோர்டில் இல்லை ட்ராவில் எங்கே வச்சாலும் உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து நல்லா சேவ் ஆகும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும்.
தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.